निगम लिमिटेड का दौरा किया और इसी दौरे की कुछ झलकियां आप इस वक्त अपनी स्क्रीन पर देख रहे हैं। एक बार फिर से बता दें कि तमिलनाडु के कलपक्कम में 500 मेगावाट क्षमता की भारतीय स्वदेशी प्रोटोटाइप फास्ट ब्रीडर रिएक्टर यानी PFBR की कोर लोडिंग की ये शुरुआत है और ये भारत के परमाणु ऊर्जा कार्यक्रम में एक ऐतिहासिक उपलब्धि है और इस PFBR को भाविनी भारतीय नाभिकीय विद्युत निगम लिमिटेड ने विकसित किया है। சென்னையை அடுத்த கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட நாட்டின் முதலாவது 500 மெகாவாட் வேக ஈனுலையில் எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சென்னை அடுத்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் நாட்டிலேயே அந்த முதலாவது அந்த ஈனுலையை தொடங்கி வைத்திருக்கின்றார். மிக ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகின்றது. பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு இந்த திட்டமானது ஒரு சாத்தியமான ஒரு திட்டமாக மாறி இருக்கின்றது. இதன் மூலமாக இந்தியாவினுடைய அந்த மின் சேவை என்பது பெரிய அளவிலே பயனுள்ளதாக இந்த திட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணு விஞ்ஞானிகள் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொண்டு இந்த திட்டமானது தற்போது செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் கல்பாக்கம், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் பகுதியில் தான் இந்த அதிவேக அந்த முன்மாதிரி வேக ஈனுலையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்மாதிரி வேக ஈனுலை மையப்பகுதியில கோர் லோடிங் என்று சொல்லக்கூடிய அந்த பணியினை தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்க்கின்றோம். கோர் லோடிங், அந்த இனிஷியேஷன் ஆஃப் கோர் லோடிங் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். அந்த பணியை அவர் தற்போது தொடங்கி வைத்திருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனை பார்வையிடக்கூடிய அந்த காட்சியும் நாம் பார்க்கின்றோம். விஞ்ஞானிகள் இந்த பணி எப்படி நடைபெறும் என்பதையும் அவருக்கு விளக்குகிறார்கள். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் அணுமின் திட்ட அந்த வரலாற்றில ஒரு சிறப்புமிக்க ஒரு மைல்கல்லாய் குறிக்கக்கூடிய வகையிலே இந்த திட்டமானது அமைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் 500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு இந்தியாவின் உள்நாட்டிலே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டமாகவும் இது உருவாகி இருக்கின்றது. PFBR என்று ஆங்கிலத்திலே இதனுடைய சுருக்கத்தை குறிப்பிடுகிறார்கள். முன்மாதிரி வேக ஈனுலையினுடைய அந்த கோர் லோடிங் பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார். இதற்காக ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த 20 ஆண்டு காலமாக இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. அந்த நிறுவனம் அந்த பணிகளை முழுமையாக முடித்திருக்கக்கூடிய நிலையில இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரில் சென்று பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அணுசக்தி திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்தை குறிக்கக்கூடிய வகையிலே இந்த PFBR முதல் கட்டத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் மீண்டும் பதப்படுத்தப்பட்டு அது எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக நீரில் குளிர்படுத்துவதற்கு பதிலாக இதை சோடியத்தால் குளிரூட்டப்பட்ட அந்த PFBR ஒரு தனித்துவமான ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுகின்றது. அணு உலையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், கூடங்குளம் உள்ளிட்ட பல இடங்களில இது போன்ற அணு உலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல நாடுகளில் பல இடங்களில் இருந்து வருகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய வகையிலே அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணு உலையாக இது பார்க்கப்படுகின்றது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்று நாம் பார்க்கும்போது இது ஒரு பாதுகாப்பானது என்று விஞ்ஞானிகள் இதனை குறிப்பிடுகிறார்கள். இதற்கு சில அரசியல் கட்சியினர் அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சில விதமான சந்தேகங்களை எழுப்பி அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே விஞ்ஞானிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது இது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. இதற்கு தேவையான அந்த சோதனைகள் போன்றவையெல்லாம் 20 ஆண்டு காலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்த மோனசைட் என்று சொல்லக்கூடிய தாது மணல் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது. எனவே இந்த மோனசைட் மணலிருந்துதான் தோரியம் பிரித்தெடுக்கப்பட்டு அந்த தோரியத்திலிருந்து யுரேனியம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே தோரியம், புளுட்டோனியம் போன்ற அந்த விஷயங்களை பயன்படுத்தித்தான் இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பணி என்பது நடைபெறும் என்பதனாலே இந்தியாவில் அதிகமாக இந்த யுரேனியம் கிடைக்காது என்றாலும் தோரியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காரணத்தால் தோரியத்திலிருந்து யுரேனியத்தை உருவாக்க முடியும் என்பதனாலும் இந்த யுக்தியை இந்திய அரசு, இந்திய விஞ்ஞானிகள் இதனை கையாள்கிறார்கள். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அப்போது சுமார் 3500 கோடி ரூபாயிலே தொடங்கப்பட்டது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அம்சங்கள்,
பல்வேறு மேம்படுத்த வேண்டிய அந்த தொழில்நுட்பங்கள் போன்றவை எல்லாம் இருந்த காரணத்தினால் அதனை படிப்படியாக அதில் அனைத்து முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அதனை கொண்டு வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய விஞ்ஞானிகள். புளுட்டோனியத்தை அந்த ஈநுழைகளில் எரிபொருளாக பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதே இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், கல்பாக்கம் அணுமின் நிலையம் என்பது ஏற்கனவே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரம் என்பது ஒரு குறைந்த அளவு மின்சாரமாக இருக்கின்றது. எனவே வேகமாகவும் அதிக மின்சாரம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த புதிய திட்டம் நமக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய நாட்டிற்கு 500 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கூடங்குளத்தை பொறுத்தவரையிலே 2 அணு உலைகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் தலா 1000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. அதாவது 2000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. கூடங்குளம் அணு உலைதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அணு உலையாக இருக்கின்றது. அங்கிருந்து அதிக அளவிலே மின்சாரம் கிடைக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையிலே கல்பாக்கத்தில் ஏற்கனவே, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே செயல்பட்டு வரக்கூடிய அந்த அணு சக்தி அந்த மையத்திலிருந்து அந்த அணு உலையில் தற்போது ஒரு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பாவனி என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய முழு முயற்சியிலே இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க உள்நாட்டு உற்பத்தி, மேட் இன் இந்தியா என்று சொல்லக்கூடிய வகையில யுரேனியம் நமக்கு இதற்கு முன்பு ஆஸ்திரேலியாவிடமிருந்து தான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வந்தது. ஏனென்றால் யுரேனியம் தான் ஒரு முக்கியமான ஒரு எரிபொருளாக இது பயன்படுத்தப்படுகின்றது. இதுல பயன்படுத்தப்படக்கூடிய அந்த எரிபொருளை கொண்டு அதிக வெப்பத்தை உருவாக்கி அந்த வெப்பத்தின் மூலமாக நீரை சூடேற்றி அந்த நீராவியின் மூலமாக டர்பன்கள் இயக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் மின்சாரம் உருவாக்கப்படுகின்றது. எனவே அது போன்று அந்த மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில தற்போது நம்முடைய சொந்த முயற்சி, உள்நாட்டு உற்பத்தி. யுரேனியம் நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை என்றாலும் யுரேனியத்திற்கு பதிலாக அதற்கு மாற்றாக நம்முடைய இந்தியாவில் அதிகம் கிடைக்கக்கூடிய தோரியம் என்று சொன்னால், அதாவது மோனசைட் மணலிலிருந்து தோரியம் என்ற தாதுவை பிரித்தெடுக்கின்றார்கள். எனவே அது அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்திலும் அது அதிக அளவில் கிடைக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இது உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அந்த எரிபொருள் தேவையை இது பூர்த்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்த கல்பாக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்பாக்கம் சென்று அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பல்வேறு விளக்கங்களையும் கேட்டு பெற்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.